ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம ஊர் எப்படி இருக்கு, நான் சாட்டர்டே சண்டே ஊரில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஊருக்கு வந்த உடனே பால் கறந்துட்டு அந்த பாலை எடுத்து கொஞ்சம் காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் அந்த நாளையே ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்த வேலை நம்ம கோழி குஞ்சுகளுக்கு தீனி போடுறது தான். நீங்கள் கேட்கலாம், ஏன் கோழி குஞ்சுகளை அடைச்சி வச்சு தீனி போடுறீங்க அப்படின்னு. நம்ம ஏரியாவில் கீரி, நாய் இது மாதிரி தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுனால சேஃப்டிக்காக தான் இப்படி வளர்க்குறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வளர்க்குற ஆடு மாடு எல்லாத்துக்கும் தீவனம், தவிடு, புண்ணாக்கு எல்லாத்தையும் கலந்து தண்ணி வச்சுட்டு நம்ம வயலை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. வயலை சுற்றி பார்க்க போன உடனே நம்ம வயலில் நட்டிருக்க நாட்டு கொய்யா மரத்தில் நல்லா பழுத்த கொய்யா பழங்கள் கண்ணில் பட்டுச்சு. இந்த கொய்யா பழம் பார்க்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் கடையில் வாங்குற கொய்யா பழங்களை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது கமர்ஷியல் பர்பஸ் செட் ஆகாது. இந்த மாதிரியான கொய்யா பழங்கள் ரொம்ப சின்னதாகவும் பறிச்சு 2 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் மாறுறதாலையும் பெருசாக மார்க்கெட்டில் விலை போடுறது இல்லை. ஆனால் வீட்டில் சாப்பிட ரொம்ப நல்ல வெரைட்டி. அதுக்கப்புறமா நம்ம வச்ச பனை மரங்கள், செடிகள் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம பறிச்ச ஃப்ரெஷ் கொய்யா பழங்களை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்ட்டு உட்காந்தா நம்ம வீட்டில் வளர்க்குற டாக் பாய் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால அவனுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இதோட நம்ம மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வயலில் என்னென்ன வேலைகள்லாம் பார்த்தேங்கிறத பார்க்கலாம். மறக்காம ஃபார்ம்ஸ்டெக் டெவலப்பர் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.